சல்மான் கான் சார் இந்த வரிசையில் சிவகார்த்திகேயனையும் சேர்த்துக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு இதெல்லாம் ரொம்ப சர்ரியல் மூமெண்ட் சார். இதெல்லாம் நான் இதுக்கு ஆசைப்பட்டு வரல. ஆனால் இந்த மாதிரிலாம் என்னைக்காவது நடக்கும்னு ஒரு துளி நம்பிக்கையோடு தான் இந்த மேடைக்கு வந்தேன். இதில் நான் இங்கே தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்கும் எவ்வளோ பெரிய நன்றி சொன்னாலும் பத்தவே பத்தாது. முருகதாஸ் சாரோட எனர்ஜி, அவருடைய கதை சொல்கிற விதம், இது தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது. எனக்கு இன்னொரு பர்சனலாக ஒரு கனெக்ஷன் இருக்குது. முருகதாஸ் சார் உங்கள் பேரில் என் அப்பா பேரும் இருக்குது, அது ஒரு கனெக்ஷன். என் அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச இயக்குனர் நீங்கள். ரமணா அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஐ திங்க் இன்னைக்கு அப்பா இருந்தால் பயங்கர ஹாப்பியாக இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்படி ஒரு டேரக்டரோட நம்ம பையன் ஒர்க் பண்ணுறான்னு சொல்லி. உங்களோட படத்தில் இருக்க விஷுவல் ஆகட்டும், ஹீரோயிசம் ஆகட்டும், சாங்ஸ் ஆகட்டும், பஞ்சஸ் ஆகட்டும், ஃபைட் எல்லாமே ரொம்ப ஸ்பெஷல் சார். இது நீங்கள் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தீங்க, என்கிட்டையும் சொன்னீங்க. இந்த கதை ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எஸ்ஆர்கேக்கு சொன்னேன் அப்படின்னு சொன்னீங்க. இந்த எஸ்ஆர்கே பண்ண வேண்டிய படம் இந்த எஸ்கே பண்ணதே ஒரு பெரிய பெரிய பாக்கியம் சார். இது நான் எனக்கு தெரிஞ்சு அந்த டைலாக் நான் திருப்பி சொல்லிகிட்டே இருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த உலகம் அடுத்த வினாடிக்குள் ஒளித்து வைத்திருக்கும் ஆச்சரியங்கள் ஏராளம் அப்படின்னு. அப்படி ஒரு ஆச்சரியம் தான் எனக்கு இந்த படம் நடந்தது, உங்களோட ஒர்க் பண்ணதும். உங்களோட ஒர்க் பண்ண இத்தனை நாளும் நீங்கள் கொடுக்குற எனர்ஜி. சார் ரொம்ப ரேராக தான் டென்ஷன் ஆவாங்க. ஏன்னா ரொம்ப கூல், கரெக்டாக வேலை நடந்தால் போய்ட்டேன். அப்படி சாரையே டென்ஷன் ஆக்குற குரூப் இருக்காங்க இங்கே, அவரோட ஏடிஸ். ஸோ உங்களுக்கும் உங்கள் டீமுக்கும் ரொம்ப பெரிய நன்றி. இது பெரிய ஜேர்னி. சாரோட நம்மளால் நிறையா பேச முடியாது. ஏன்னா சார் ரொம்ப ரொம்ப சீனியர். நான் 10th படிச்சுட்டு இருக்கும்போது சாரோட ஃபஸ்ட்டு படம் வந்துச்சு. இன்றைக்கி என் பொண்ணு 7th படிச்சுட்டு இருக்கா. ஸோ அதனால் அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது அது. பட் உங்கள் ஏடி டீமோட தான் சார் நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டே இருப்பேன். அது ஒரு செம்ம எனர்ஜி. அது இந்த படம் மொத்த எக்ஸ்பீரியன்ஸுமே எனக்கு செம்மையான எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் நீங்கள் இந்த படம் ஆரம்பிக்கும் போது ஒரு ஜாலியாக, அழகாக, சிம்பிளாக அப்படியே லவ் போய் அப்படியே ஆக்ஷனுக்கு மாற்றிருக்காங்க. நான் ஒன்றுமே யோசிக்கல. நான் சார் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்கணும்னு நினச்சேன். அண்ட் முதல்ல சார் படம் பண்ணலான்னு சொன்னப்போ எனக்கு பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. சார் சூப்பர் சார், ரொம்ப தேங்க்ஸ் சார் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்குன்னு. நான் கதை இன்னொரு நாள் சொல்கிறேன்னு சொன்னாங்க. அந்த கதை கேட்க போகிற அன்னைக்கு நான் ஃபஸ்ட்டு போய் சாருக்கு ஃபஸ்ட்டு சொல்லணும்னு நினச்சது, சார்